காலக்கே பயோபிக் ப்ரோ எல்லாமே. இந்த படத்துல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது அந்த யோலோ பாட்டு. யோலோ பாட்டு வேற லெவல். டிஎஸ்பி செதச்சிட்டாரு அந்த பாட்டு. ப்ரோ உண்மையே சூப்பரா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ. எப்படி இந்த ஸ்கிரிப்டே வந்து அவர் எப்படி யோசிச்சாரு எனக்கு சத்தியமா தெரியல. சிவா அண்ணாக்கு தான் ஃபுல் கிரெடிட். பார்ட் 2 அருமையா இருந்தது. நான் சர்ப்ரைஸ் ப்ரோ எல்லாருமே பார்க்கட்டும், வந்து பாருங்க படத்தை. மஸ்ட் வாட்ச் படம், மஸ்ட் வாட்ச் எல்லாருமே வாங்க. இந்த படத்துல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது அந்த யோலோ பாட்டு. யோலோ பாட்டு வேற லெவல். டிஎஸ்பி செதச்சிட்டாரு அந்த பாட்டு. சூப்பரா இருக்கு படம் உண்மையாவே. நல்ல ப்ரோ திசா பட்டாணி அந்த பாட்டு மட்டும் அருமையா இருந்தது. வந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படி கிளம்பி போயிடலாம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அது வந்து படத்துக்கு அப்பாற்பட்டது. அவர் நல்லா நடிச்சிருந்தார் ப்ரோ. ஆனா ஸ்கிரீன் பிளே என்ன பண்ணி வச்சிருக்காங்க சத்தியமா தெரியல ப்ரோ. டைரக்டருக்கு தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னா, சூர்யா நான் நிறைய படம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எப்படி இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. படம் ஃபுல்லா கத்தி அவங்கள விட நாங்க அதிகமா கத்தணும் படத்துல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். காட்டி வசே தெரியல ப்ரோ. சூப்பரா இருந்தது. இவங்க சொந்தக்காரங்க தான் படம் ஃபுல்லாவே. படம் ஃபுல்லா இவங்க சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. பாருங்க பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் இருக்காங்க. படம் நல்லா இல்ல ப்ரோ. வேஸ்ட் பண்ணாதீங்க. கத்திரி ப்ரோ அந்த அரசியோட நாட்டோட அரசியோ தான் அடுத்து. ப்ரோ ஃபுல்லா காலக்கே பயோபிக் ப்ரோ எல்லாமே. பார்ட் 2 வந்து பாருங்க எல்லாரும். பார்ட் 2 பார்த்தா தான் பார்ட் 1 புரியும். ஆக்சுவலி பார்ட் 1 சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் கண்டிப்பா. ஆக்சுவலா கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அழுதுகிட்டே இருந்தோம் எல்லாருமே. அமரன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. டிசப்பாயின்ட் மைக்க கொடுத்துட்டு போடா. நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு தான் படம் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குதான், பட் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. அமரன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. கத்துறாங்க, காது வலிக்குதுங்க. சின்ன குழந்தைலாம் கூட்டு வந்து அழுதுறோம். சூர்யா ப்ரோ ஆக்டிங் வேற லெவலில் உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ. சவுண்டு ஓரளவுக்கு நல்லா கார்த்தி கடைசியில் சூப்பர். பட் நம்ம பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. அது எப்படி இருக்குன்னு 1ல் கதை புரியல. ஸோ 2 பார்த்து கதை புரிஞ்சால் நாங்கள் 1 பற்றி ரிவ்யூ கொடுக்குறோம் ப்ரோ. பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கும். பழைய கதை மாதிரியே இருக்குது. எப்பயும் வரா மாதிரியே இருக்குது. ஒரு ஒன்றும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை பண்ணலை. நான் ஒன்றும் கொஞ்சம் அது பார்ட் 2 அந்த கதை. ஏன்னா எதுக்கு அந்த பையனை இப்போ மறுபடியும் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. இது எப்படி ப்ரெசென்ட் பாஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் புரியாமையே இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூ அதெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை ப்ரோ. 1 டைம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 2 வந்தோன்னே சொல்கிறோம் ப்ரோ. அது கதை புரியல. நாங்கள் சூர்யா கார்த்தின்றதுனால பார்க்க வந்தோம். மற்றபடி கதை புரியல. ஸோ கதை புரிஞ்சாதான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால 2 பார்த்துட்டு சொல்கிறோம் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. லிட்டில் பிட் சைக்கிக்கா. அவர் வந்து ஒன்றும் சிறுத்தை வைபிளே இருக்காது. சிறுத்தையில் தமன்னா எப்படி ஸ்வேதா அந்த வைபிளே ஒன்றும் இருக்காமல் இருக்கு. தெரியும். நேற்று ரிவ்யூ பார்த்தாச்சு. கரெக்டாக ஒரு பதில் கற்றுருக்கோம். இல்லை ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருந்தது ப்ரோ. இவன் சொல்ல கூட இல்லை. நான் அப்படியே பார்க்கும்போது அந்த இந்த படம் ஒரு படத்தில் சூர்யா வந்திருப்பார்ல, ரோலெக்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நல்லா இருந்தது ப்ரோ. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ பர்சனலாக. அதான் ப்ரோ சவுண்டு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருந்தது. பட் கதை புரியல. பட் கதை புரிஞ்சதுன்னா அது எப்படி இருக்குது அப்படின்றத அப்புறம் சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. மற்றவங்க சொல்கிற மாதிரி யூடியூப்பில் நிறையா கமெண்ட்ஸ் கழுவி ஊற்றிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சூர்யா ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. பைசப்ஸ்லாம் நல்லா வச்சுட்டு நல்லா தான் இருந்தது படம். வித்தியாசமாக ஒரு கதை, அவ்வளோதான். பார்க்க வேண்டியதுதான். நத்திங். சூர்யாக்காக வந்தோம். நல்லா இருந்தது. சூர்யாவோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபைடு தான். மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்தது படம். பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. சவுண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இருந்தது. பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கலையோ என்னவோ, மற்றபடி ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஓகே. அவரு எப்பயுமே நல்லா இருக்கும்ல. எப்பயுமே நல்லா இருந்துச்சு. கதை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பார்க்கலாம். எல்லாருமே வந்து பாருங்க. பெரிய பட்ஜெட்ன்றாங்களா, விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ வந்து பாருங்க. நெகட்டிவாக எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஆனால் வரும்போதே நிறைய பேர் மொக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. படத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும் எல்லாருமே. படம் நல்லா தான் இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டெல்லாம் மொக்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தான்.
ஆனால் இப்போ ஓகே எதுக்கு நெகட்டிவ் திங்க் பாசிட்டிவ் அவ்வளோதான். படம் செம படம், வந்தீங்கன்னா சிரிச்சுட்டு போகலாம், பிபி சுகர்லாம் எதுவும் வராது. பாய் நிஜமா படம் எடுத்துக்க சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, ஜாலியாக இருக்கு. பாய் ப்ரோ ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் மொக்க ப்ரோ. ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை ப்ரோ. சூர்யா மட்டும் தான், தீஷா பாடு தான் ப்ரோ ப்ளஸ் பாயிண்ட். கிளைமேக்ஸ்லாம் படமே இல்லை ப்ரோ. இது ஏதாச்சும் கதை இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ, கதையே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே கதை முடிஞ்சிச்சு. சூர்யா ஆக்டிங்லாம் ஓகே தான், படம் ஒஸ்ட்டாக இருக்குது, உட்காரவே முடியல. ப்ளஸ்ஸே இல்லை, ஒரு மைனஸ் தான் ஃபுல்லாக. அந்தளவுக்கு ஒருத்தர் ஓகே. அப்போது பிஜிஎம்மும் அந்தளவுக்கு இல்லை. இன்ட்ரடக்ஷன் சீனே வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அவர் சூர்யா ஃபேன் தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தார், கடைசியில் அழுதுகிட்டே போகிறாரு. அவரை கேளுங்க, நல்லா இருக்கு. இல்லை ரைட்டிங்கு எதுவுமே பார்க்க கரெக்டாக இல்லை. சூர்யா ஃபேன் தான் கூப்பிட்டு வந்தான், அவன் தான் கூப்பிட்டு வந்தான், அதனால தான் உட்காந்து பார்த்தோம். பாருங்க இப்போ கூட வீடியோ எடுத்துருக்கு. படம் நல்லா இல்லை. ஆக்டிங் வைஸ் சூர்யா எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஆனால் அவரோட மார்க்கில் இல்லை. ஏன்னா அடுத்த படம் கார்த்திக் சுப்ராஜ் நல்லா பண்ணுவார் எதிர்பார்க்குறேன். கம்பேக் அதுவாக தான் இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட் வந்து எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தது. அது இல்லாமல் அந்த வெற்றியை யாருன்னு தெரியல, அவர் தான் சினிமாட்டோகிராஃப் பண்ணிக்கிறேன். அந்த வென்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா காமிப்பாங்க செகண்ட் ஹாஃப் மேலே. அப்போது அந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அதை பார்க்கும்போது அது கிராஃபிக்ஸாக இல்லை ஒரிஜினல் ஏரியான்னு தெரியல. கிராஃபிக்ஸ்னு அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஒரு கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா அப்படியே அந்த ஃபால்ஸ் இப்படி கொட்டும்போது வெள்ளி அரைச்சி ஊற்றினா இப்படி இருக்கும், அந்த சில்வர் அரைச்சி ஊற்றினா அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அது வென்கார்டு சொல்லிட்டு ஒரு பனி ஏரியா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு 5 தீவுங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுக்கு எப்படி தெரியும் வந்து பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம படிச்சிருவோம், குறிஞ்சி முல்லை மருதனை தெருவாலை, அது மாதிரி இருக்காமல் காட்டுறாங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 6 பேக்லாம் வச்சு காட்டுறது போது சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு டபுள் ட்ரீட் தான். ஏன்னா சொல்லுவாங்க டபுள் டிபல்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்துட்டு. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸு ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட்லாம் ஒவ்வொரு மிஞ்சி போனாச்சு ஒரு 3D படத்தில் வந்து 7-8 தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஜெம்ஸ் வந்து டிசாப் கொட்டினாங்க, அது நம்ம மேலே வந்து போகிற மாதிரி, ஐஸ் கூப்பில் நம்மள மேலே வந்து போடுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிலீஷ் படத்தில் இவன் அவ்வளோலாம் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் படத்துலாம் 3D எஃபெக்ட் அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் 3D எஃபெக்ட்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, அவங்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு 30-40 இடத்துல மேலே வருது. ஏன்னா புல்லட் வர சீனு, பாம்பு பிளாஸ்ட் வர சீனு, கிரனேட் வர சீனு, அதெல்லாம் நம்ம முன்னாடியே வரதுனால. ஆனால் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்னா ஓவராக சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எதுக்கு ஒரு பிரம்மாண்டமான படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் இன்ஸ்டியூஸ் பண்ணால 10 வயசு கீழே இருக்கவங்க உங்கள் வீட்டில் பசங்க தான் கூப்பிட்டாதீங்க. ஒரு 40-50 வயசு மேலே இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி வாங்கலாம், ஒரு தாத்தா பாட்டிலாம் கூப்பிட்டாதீங்க அப்படிதான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு கிளைமேக்ஸில் வந்து அந்த பாபிதியில் வந்து இன்னும் நல்லா பக்காவாக வந்து நல்லா இன்னும் ஒரு ஸ்க்ரீன் பேஸை கொடுத்து இன்னும் நல்லா எஃபோர்ட் போட்டு அவர் நல்லா மேக்கப் பண்ணி அந்த இடமே ஃபுல்லாக க்ரீன் மேலே தான் வச்சு எடுத்துட்டாங்க. சூர்யா வந்து இன்னும் நல்லா ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சு நல்லா இன்னும் எப்படி சொல்லிட்டு அவர் நல்லா போட்டு அடிச்சுக்கலாம். பட்டுன்னு சொல்லிட்டு கையில் தூக்கு போட்டு கையில் போட்டு இறுக்கி அது எனக்கு தான் புரியல. அது பார்க்கும்போது KGF 1 வந்து அந்த கருடை வந்து எப்படி ஒரே சீவில் விட்டுவார் ராக்கி பாய், அதுதான் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இருந்து போச்சு. இது கார்த்தியோட லுக்கும் சரி, கார்த்தியோட அந்த கேமியோ வந்து எப்படி சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 1 வந்து டாட் மால்னு சொல்லிட்டு இருக்கும். அதே தான் அதில் எப்படி இருக்குமோ அதே ஆரஞ்சு கலரில் கோடு போட்டு அது பல்லு வந்து ரத்த கலரில் வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது கங்குவா 2 எனக்கு வருமானு தெரியல. ஆனால் அந்த கார்த்திக்கும் கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் சொல்லுவேன். கார்த்திக்கும் அந்த படத்தில் வந்து 3D எஃபெக்ட்டுக்கும் அதுவும் ஒர்த்துன்னு சொல்லுவேன்.